வணக்கம். நல்ல சுவையான பருப்பு கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 1 கப் மைசூர் பருப்பு எடுத்துருக்கிறேன். மைசூர் பருப்பை 2-3 தடவைகள் நன்றாக கழுவி எடுக்க வேணும். கழுவி எடுத்த பிறகு பருப்பு அவிகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொஞ்ச நேரம் அவிய விட்டுக்கொள்கிறேன். பருப்பு அவிஞ்சு வந்ததும் 5 பல் உள்ளியை இடித்து சேர்த்துருக்கிறேன். 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து 2 அல்ல 3 நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறேன். தேங்காயை உடனே திருவி நீங்கள் பருப்பு கறி செய்கிறேன்னு சொன்னால் முதல் பால் எடுத்து வச்சுட்டு மீதியாக இருக்கிற தண்ணி பால் எல்லாத்தையும் சேர்த்து பருப்பை நீங்கள் அவிய விடலாம். 2.5 மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து நான் தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன். பருப்பு இப்போ அவிஞ்சு வந்த பிறகு கரைத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து நன்றாக கலந்து 3 நிமிடம் அவிய விட்டு கொள்கிறேன். 3 நிமிடத்துக்கு பிறகு பருப்பு நல்லா அவிஞ்சு வந்துட்டது. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாகிக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 2 தேக்கரண்டி சின்ன சீரகம், 2ம் பொரிப்பட்டு வந்ததும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் தேவையான அளவு கறிவேப்பிள்ளை, சித்திர மிளகாய் நான் 5 எடுத்திருக்கிறேன். சித்திர மிளகாயை கழுவி சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். இதில் சேர்த்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். பருப்பு உங்களுக்கு இவ்வாறு தாளித்து செய்கிறது விருப்பம் இல்லைண்டா உள்ளி, சின்ன சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நல்லா இடித்து பருப்பு அவிஞ்ச பிறகு அதோடு சேர்த்து நீங்கள் அவிய விட்டு அவியல் கறியாகவும் செய்து எடுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செய்து வச்சிருக்கிற இந்த பருப்பு கறியோடு சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம். இந்த பருப்போட பசலிக்கீரை, கோஜட் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்களாண்டா அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த பருப்பு கறி பான், ரொட்டி, சோறு, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.